பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 147 சங்கீதம் வசனம் 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் கண்டுபிடிப்புகள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லா வியாதிகளுக்கும் மருந்து மாத்திரைகளை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவன் மனிதனானவன் செய்ய அல்லது செயல்பட முயற்சித்தாலும் அவனால் செய்ய முடிந்த காரியங்கள் கொஞ்சம்னு சொல்லலாம். அநேக காரியங்கள் அவனால் கண்டுபிடிக்க முடியல, செயல்படுத்தப்பட முடியல என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்தில் நட்சத்திரங்கள் திரளாக இருக்கிறது. அவைகளை எண்ணி முடியாதது. வானத்து நட்சத்திரத்தை நம்மால் எண்ண முடியாது. எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்தாலும் எத்தனையோ விஞ்ஞானம் பெருகிருந்தாலும் வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியாது. காரணம், அது தேவன் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் ஆண்டு சொன்னால், வானத்து நட்சத்திரத்தை பாரு, வானத்து நட்சத்திரத்தை போல் உன் சந்தையை பெருக பண்ணுவேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் 750 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறான். அது எப்படி? வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போது பிள்ளைகள் பெற்றார்கள். இன்றைக்கு சந்ததியாக பெருகி கொண்டே வருகிறது. இது என்ன? ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம், நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அமெரிக்காவில் ஒரு குரூப் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஜப்பானில் ஜெபம் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் பல இடத்துல ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்போது இவ்வளோ பேர் ஜெபம் பண்ணது எப்படி அவர்கிட்ட கேட்பார்? இவ்வளோ பேர் ஜெபிப்பது கர்த்தரால் எப்படி கேட்க முடியும்? எப்படி பதில் கொடுப்பார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு இருக்கிறது. ஒரு சபையில் 50 பேர் இருந்தால் 50 பேருக்கு 50 ஜெப குறிப்பு. ஒரு ஆளுக்கு 2 வச்சா 100 ஜெப குறிப்பு. அதே போல் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தொகை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது எப்படி அவர் கேட்பார்? எப்படி எல்லா ஜெபங்களுக்கும் அவரால் தனித்தனியாக பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்த்தால் முடியும் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன? நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அப்போது நட்சத்திரத்தை நம்மளாம் எண்ணி பார்க்கவே முடியாது. அதை எப்படி எண்ணினாலும் முடியாது. ஆகவே அவைகள் பெயர் சொல்லி அழைக்கிறாராம். ஒருவேளை 1,00,000 நட்சத்திரம் வானத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த 1,00,000 நட்சத்திரத்துக்கும் அவர் பெயர் சொல்லுகிறார். ஒன்னொன்றுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறாராம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம உலகத்தில், இந்த பூமியில் வாழ்கிறனா ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொருவரின் ஜபங்களும் வார்த்தைகளையும் அவரை கேட்க முடியும். நட்சத்திரத்துக்கே பெயர் சொல்லி மறக்காமல் ஞாபகத்தோடு கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெயர் சொல்லி அழைக்கிறான்னு சொன்னால் மனிதனை கண்டிப்பாக அவர் நினைக்க முடியும். ஜப குறிப்புகளை கேட்க முடியும், விசாரிக்க முடியும். நட்சத்திரம் பார்த்தோன்னா அதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். நட்சத்திரம் புள்ளியாக கலக்கும். மனுஷனை பார்த்தோன்னா முகம் வேறு மாதிரி தோணும். அப்போது நட்சத்திரத்தையே அவர் அழைக்கிறான்னு சொன்னால் மனிதனை அழைப்பது அவருக்கு லேசானது. வேறு முகத்தை உடைய மனிதன் நட்சத்திரம் ஒன்று போல் இருக்குது, அதுக்கே ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்க முடியும்? மறந்திடாமல், பெயர்களை மாற்றிடாமல் சரியாக அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதே போல் தான் நம்முடைய பெயரையும் அவர் மனதில் வைத்திருக்கிறார். நாம் யார் என்று, இன்னார் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷன் இன்னார் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே சாந்த குணமுள்ளவர்களாகிய நம்மை அவர் உயர்த்துகிறார். ஜபங்களை அவர் கேட்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஊழியத்தை அறிந்திருக்கிறார். குடும்பத்தின் தேவைகள் அறிந்திருக்கிறார். பர்சனலாக தனித்தனியாக ஒரு குடும்பத்தில் அப்போல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்படி 12 பிள்ளைங்க இருந்தாலும் 12 பிள்ளையுடைய பெயர், மருமக்கள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளை எல்லா பேரையும் பெற்றோர், தாய் தகப்பன் அறிந்திருப்பார்கள். ஆனால் மற்றவங்க முடியாது. காரணம், பெற்றவர்கள். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அவரால் எல்லாருடைய பேரையும் அவர் மனதில் வைத்து சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை முழுவதும் அறிந்திருக்கிறார். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய சரித்திரம் முழுவதும் அவர் கையில் இருக்கிறது. ஆகவே அவருடைய மார்பில் நாம் சாய்கிறோம், அவருடைய பாதத்தில் நாம் விழுகிறோம், அவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாமும் அவரை அறிந்திருக்கிறோம். இன்னார் என்று அறிவேன். அப்போ நாம் அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு தான் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அன்பையும் அவருடைய ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு பெயரையும் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவைகள் அறிந்திருக்கிறார், ஜபங்கள் அறிந்திருக்கிறார், ஜப குறிப்புகள் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து நம் நினைவுகளை அறிகிறார்னு சொல்லப்படுது. ஆகவே அனந்த ஞானம் உள்ள தேவன்
நமக்கு நன்மையான செய்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அப்பா, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இடத்தில் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.